எப்படியாவது சந்தோஷமா இந்த ஹனிமூன் ட்ரிப்பை கழிக்கணும்னு நினைச்ச தங்கமேலுக்கு அது பெரிய ஆப்பாதான் வந்து முடியுது தான் அம்மா பாக்கியத்தால. இங்க சண்டை போட்டு எப்படியாவது பிரச்சனை ஏற்படுத்தி தான் பேசாம கடைசியில் அவர் வந்து தான் காலடியில் விழற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க தங்கமேலு சண்டை போட்டுட்டு இருக்க. அது தெரியாத சரவணன் எங்க செந்தில் பேச்சை கேட்டுக்கிட்டு இங்க அவ தான் நம்ம கிட்ட வந்து பேசணும், நம்ம விட்டு கொடுத்து போயிட்டோம்னா கடைசி வரைக்கும் அதுதான் நடக்கும் அப்படின்னு எங்க செந்தில் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்க சரவணனும் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப அமைதியாவே டீல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே அங்கேயும் பேசல. காலையில் இங்கே ஹாயாக படுத்து தூங்கிட்டு இருக்க சரவணனை இங்கே தங்கமேல் கிளப்ப, என்னம்மாம்மா இன்னமும் இப்படியே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே சரவணன் சொல்கிறாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் மயில், எப்படியும் நீ என் கூட சண்டை போட்டுக்கிட்டு வெளியில் எங்கேயும் வரப்போகிறதில்ல, அதுக்கு எதுக்கு நான் கிளம்பி ரெடி ஆகிக்கிட்டு அதனால தான் நான் ஹாயாக படுத்து தூங்கிட்டு இருக்கேன். எனக்குமே வெளியிலலாம் எங்கேயுமே போகிறது பிடிக்காது, அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு கிளம்ப கூட பிடிக்கல, அதனால தான் மயில் அப்படின்னு சொல்ல, என்னம்மாம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன நேற்று நைட்டு பிரச்சனை பண்ண, காலைல கிளம்புனதும் பிரச்சனை பண்ண, இப்பயும் பிரச்சனைக்கு தான் ரெடியாக இருந்துட்டு இருப்பேன். இதுக்கப்புறம் எங்கள் மேலே நம்ம கிளம்பி போய்கிட்டு பேசாமல் இன்னைக்கு பகல் ஃபுல்லாக இருந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் கிளம்பிடலாம். நைட்டு ட்ராவல் பண்ணால் தான் கொஞ்சம் உடம்புக்கும் இதமாக இருக்கும் போல், ஏன்னா இந்த வெயில் டைமில் இந்த டைமில் ட்ராவல் பண்ண முடியாது. அப்புறம் நம்ம காலையில் ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். இனிமேல் ஹனிமூன் ட்ரிப்பும் இல்லை, வேறு எந்த ட்ரிப்பும் நமக்குள்ளே வேண்டவே வேண்டாம். இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு இதை பற்றி யோசிக்கிறதுக்கே எனக்கு தோணலைன்னு இங்கே வந்து சரவணனும் சொல்கிறாங்க. இதை கேட்ட மயில் ஆடி போய் நிற்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி வந்த இந்த ஹனிமூன் ட்ரிப்பு இப்படி ரொம்ப இதாகவே போயிட்டுருக்கேன். இப்போ அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லலாமா அப்படின்னு நினச்சவங்க எங்கள் வெளியில் போய் தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடி சொல்கிற, மாப்பிள்ளை அப்படியே சொன்னாருன்னு எங்கள் பாக்கியம் கேட்க, ஆமாம்மா நீ சொல்கிறத கேட்டால் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா, அவர் எனக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நடந்துக்கிறாரு. இப்போ என்னம்மா என்ன பண்ண சொல்கிறேன், பேசாமல் அவர்கிட்ட போய் நான் பேசுகிறவான்னு சொல்ல, இருமையில் இப்போ நீ திடீர்னு போய் பேசிட்டேன்னா அதுக்கப்புறம் அவர் நீ சொல்கிறத கேட்க மாட்டார், அவர் சொல்கிறதா நீ கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்ல, போம்மா நீ சொல்கிறதெல்லாம் கேட்டது போதும், இதுக்கப்புறமும் நான் அப்படியே நடந்துகிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் இங்கே வந்தும் வராத மாதிரியே இருக்கும். சென்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து இருந்துட்டு சந்தோஷமாக ஒரு நாளை கூட பொழுத கழிக்காமல் போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, உனக்கு அதெல்லாம் எங்கே தெரிய போகுது, நீ ஃபோனை வை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் ஃபோனை வச்சிடறாங்க. இவகிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டா, பட்டாதான் இவளுக்கெல்லாம் தெரியணும்னு சொல்லி எங்கள் பாக்கியமும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. உள்ள போகிற மயில் இங்கே தன்னுடைய சரவணன் மாமா கிட்ட சொல்கிறாங்க, இல்லை மாமா நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் தானே மாமா இருக்க போகிறோம், வாங்க மாமா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை மயில் எனக்கு கிளம்புறதுக்கு ஒரு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லை, நைட்டு நீ பேசினதெல்லாம் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு, பேசாமல் உன்னை வெளியில் நிற்க வச்சுட்டோமோன்னு எனக்கு அதே கவலையாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும், என்னதான் இருந்தாலும் வெளியில் நிற்க வச்சாலும் பசங்க அதாவது உங்கள் தம்பிங்க மூலமாக பணத்தை அரேஞ்ச் பண்ணி கட்டிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு போதும் மாமா, அப்படி கட்டினதுனால தானே இப்போ நம்ம ரூமில் வந்து இருந்துட்டுருக்கோம், அதனால் அதை பற்றியெல்லாம் நான் எதுவும் கவலைப்படல மாமா, வாங்க மாமா போயிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட, இப்போ வந்தியா என் வழிக்கு, இனிமேல் தம்பிங்க கிட்ட தான் ஐடியா கேட்கணும், இவளுங்களெல்லாம் வழிக்கு கொண்டு வரணும்னா இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி, சரி மேலே உன்னை பார்க்கவும் பாவமாக இருக்குது, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறதுக்காக போகிறாங்க. அப்போ ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. யார் என்னன்னு கேட்குறாங்க. உள்ளே நிற்கிற சரவணனும், அதுவா மாமா அது ஏதோ ராங் கால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. ராங் நம்பர்னால் எடுத்து பேசிட்டு வை மயில் அப்படின்னு சொல்ல, ஏன்னா இங்கே ஃபோன் பண்ணுறதே தன்னுடைய அம்மா தான், இனிமேல் அம்மா பேச்சு கேட்கவே கூடாதுன்னு முடிவெடுத்த இங்கே தங்கமயில் அம்மா ஃபோனை எடுக்காமல் கட் பண்ணி விட அங்கே பாக்கியத்துக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. இவ அடங்கவே மாட்டா, இவளுக்கு பட்டாலும் புத்தியெல்லாம் வரப்போகிறதே கிடையாது அப்படின்னு நினச்சி பயங்கர டென்ஷனில் இருக்க அங்கே பாக்கியத்தோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் எதுக்காக இப்படி நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க, எல்லாம் மயிலுக்கு தெரியும், மயில் பார்த்துப்பான்னு சொல்ல, ஆமாம் அவளுக்கு தெரியுது, சொல்லி கொடுத்தே சரியாக செய்ய மாட்டான், இதில் அவள் தனியாக வேற ஏதாவது செஞ்சுக்க போகிறாளா என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சும்மா இருமா, அக்காவே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி 3 நாள் தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நாளையும் மாமா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் சென்னைக்கு போயும் போகாத மாதிரி தானே, அதுக்கு அக்கா இங்கே வீட்டிலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிறத நீயும் புரிஞ்சுக்க போகிறதில்ல உங்கள் அப்பாவும் புரிஞ்சுக்க போகிறதில்ல, இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி எங்கள் பாக்கியமும் கோவத்தில் இருக்க, சரின்னு குளிச்சுட்டு வர எங்கள் சரவணன் கேட்குறாங்க, யார் மயில் ஃபோனில் இத்தனை டைம் அடிச்சுட்டு இருந்தாங்க, ஒரு டைம் கூட அட்டன் பண்ணி பேசவே இல்லைன்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை மாமா, சும்மா ராங் நம்பர் தான், நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன், ஆனால் திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. இதுக்கு ஏன் இவ்வளோ கவலைப்படுறேன், என்கிட்ட கொடுத்தா நான் பேசிட்டு கட் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாமா நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லி உள்ளே போகிற மயிலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான், இன்றைக்கி ஒரு நாளில் எப்படியாவது எங்கே பார்த்தாலும் சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு மயில் உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிற மயில் ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் இங்கே
சரவணனும் ரெடி ஆயிடுறாங்க. 2 பேருமே ரெடி ஆகிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. நல்லா சுற்றி பார்க்குறாங்க. அங்கே சாப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக அந்த பொழுத கழிக்கிறாங்க. இங்கே மதியத்துக்கு மேலேயே வந்துட்டு ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் வெயில நிற்க முடியாதுன்னு நினச்ச சரவணனும் தங்கமயில கூட்டிகிட்டு நேராக ஹோட்டல் ரூமுக்கு வந்த உடனேயே இங்கே 2 பேரும் சரி சாப்பிட்டு வரலாமான்னு கேட்குறாங்க. இல்லை மயிலு ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் லேட்டாக போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் படக்க தங்கமயிலுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்த கையோட வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. யார் என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே சரவணன் அதை கண்டுக்கல. அவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால படுத்துறாங்க. வெளியில் போகிற மயிலு பேசுகிறாங்க. என்னம்மா எதுக்கு இத்தனை டைம் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்ல, என்னடி எதுக்குடி என்கிட்ட கோவப்பட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியம் கேட்குறாங்க. அதுக்கு மயிலு சொல்கிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டது போதுமா, இதுக்கப்புறம் நீ சொல்கிறத கேட்டேன்னா நான் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். நீ சொன்ன பொய்யெல்லாம் நான் தான் சமாளிக்கணும். நான் எப்படியோ சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு மயிலு, உன்னோட வாழ்க்கை பின்னாடி நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் நீ சரவணன் மாப்பிள்ளை கிட்ட நடந்துக்கணும்னு நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அது புரியாமல் நீ என்கிட்டே கோவப்படுற. உன்னோட வாழ்க்கைக்காக நான் எத்தனை பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் உனக்காக தான் நான் மயிலுன்னு சொல்ல, நீ எனக்காக பண்ணினதெல்லாம் சரிதாம்மா. ஆனால் இதுக்கப்புறம் இந்த பொய்யை நான் மெயின்டைன் பண்ணுறதானம்மா கஷ்டம். இதுக்கப்புறம் என் வயசு, என் நகை, என் படிப்பு, இப்படி நம்ம குடும்பம்னு சொல்லி ஏகப்பட்ட பொய்யை நீ சொல்லியிருக்க. ஏதாவது ஒரு பொய் இவங்களுக்கு தெரிஞ்சாலே போதுமே, அப்புறம் இந்த வீட்டில் என்னோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமேல் சொல்ல, அதுக்கு தானடி சொல்கிறேன், அந்த குடும்பத்தில் இருக்க மற்ற எத்தனை பேர் வேணாலும் உன்னை வெறுத்தாலும் சரி, உன்னை தூக்கி எறிஞ்சாலும் சரி, இங்கே சரவணன் மாப்பிள்ளை உன்னை வெறுக்காமல் இருக்கணும், உன்னை தூக்கி எறியாமல் இருக்கணும்னா அவருடைய மனசை மாற்று. அவர் மனசில் இருக்க அவர் குடும்பத்தை மொத்தமாக தூக்கி போட்டுட்டு உன் நினப்பு, உன் சந்தோஷம் இது மட்டுமே அவர் நினப்பில் வர்ற மாதிரி நீ மாற்றணும்னு அப்படின்றதுக்காக தானடி நான் சொன்னேன். இப்போ இந்த 3 நாள் என்ன இல்லைனா என்னடி, இந்த 3 நாளில் சாதிச்சிட்டேனா அதுக்கப்புறம் சரவணன் மாப்பிள்ளை நீ சொல்கிறத தான் கேட்பாரு. நீ சொல்கிறதை கேட்டு மகுடி சத்தத்துக்கு பாம்பு மயங்குற மாதிரி நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் மயங்கி அவர் உன் பின்னாடியே வரணும்னா இப்போ நீ நடந்துக்கிற விதத்தில் தானே இருக்குது. இப்போ இந்த 3 நாள் ட்ரிப்போட முடிஞ்சதுன்னு மட்டும் நினைப்பேன். இன்னும் இதுக்கப்புறம் நீ எங்கே கூப்பிட்டாலும் அவர் வரணும்னா இந்த 3 நாளை நீ கஷ்டமாக கழிச்சா தானே முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, போதுமா நீ சொல்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அவர் கூட பேசாமல் இருக்கலான்னு பார்த்தா அவர் அதுக்கும் மேலே என்கிட்ட பேசாமல் இருந்து காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சிட்டாரு. இதுக்கப்புறமும் அவர்கிட்ட நான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி அதுவும் என் மேலே தப்ப வச்சுக்கிட்டே அவர்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு என்னால் முடியலமான்னு எங்கள் வந்து பாக்கியத்திட்ட சொல்ல, என்னடி அப்பப்போ ஏதாவது யோசனை பண்ணி பேசிக்கிட்டே இருக்க, நேற்று நைட்டு என்னடா நான் ஃபோன் பண்ணி நான் பேசியிருக்கவே கூடாதுமா, நான் பேசுனது ரொம்ப தப்பு, அவர்கிட்ட சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன்னு சொன்னேன், இப்போ அப்படியே மாற்றி பேசுகிறேன்னு சொல்லி எங்கள் பாக்கியம் சொல்ல, உன்னை நம்பி ஒரு விஷயத்த பண்ணவே முடியாதுரி அப்படின்னு எங்கள் பாக்கியமும் சொல்கிறாங்க. இங்கே பாரு மயிலு, உன்னோட வாழ்க்கைக்காக நான் என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ முயற்சி பண்ணினா மட்டும்தான் முடியும். இனிமேல் நீயும் எனக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லி எங்கள் பாக்கியமே ஃபோனை கட் பண்ணிவிட, நீ பண்ணலான்னு நானும் உனக்கு பண்ணவே மாட்டேன் இனிமேல் அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமயிலு ஃபோனை கட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. என்ன மயிலு, யார் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்களா, அம்மாவான்னு சொல்லி கேட்க, அம்மாவாக இருந்தால் என்ன சொல்கிறது, இல்லை மாமா நான் தான் சொன்னேன்ல ஏதோ ராங் நம்பர்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தான் பேசிட்டு வந்தேன். இனிமேல் தேவையில்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, அப்படி இப்படி இதை பிடிச்சி நல்லா திட்டி விட்டு வந்துட்டேன் மாமா, இதுக்கப்புறம் ஃபோனும் வராது ஒன்றும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுமையில் நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தங்கமயிலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே படுக்கிறாங்க. இங்கே சரவணன் தூங்கி கிளம்பி கொஞ்சம் லேட்டாக சரி நம்ம போய் சாப்பாடு நம்ம ரூம்க்கே வாங்கிட்டு வந்துடுவோம், எங்கள் மயில வேற ரொம்ப டயர்டாக இருக்கான், நம்ம சாப்பாடு வாங்கி இங்கே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் வெளியில் ஈவினிங்கிட்ட போய் சுற்றிட்டு ஒரு நைட்டு 10 மணி போலையாவது பஸ்ஸுக்கு நம்ம போயே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே சரவணன் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கீழே போகிறாங்க. கீழே சாப்பிட்றதுக்காக கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் இங்கே மறுபடியும் தங்கமயிலுடைய ஃபோன் ரிங் ஆகுது. என்ன திரும்ப ஏதோ ஒரு நம்பர்லேருந்து வருது. அந்த டைம் உண்மையிலே பாக்கியம் பண்ணலை, வேறு ஒரு நம்பர்லேருந்து தான் ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஹலோ யாருங்க நீங்கன்னு சொல்ல, அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு பேங்க்லேருந்து பண்ணுறவங்களுக்கு லோன் வேணுமா, இது வேணுமா இது வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி இங்கே ஃபோனை கட் பண்ணன உடனேயே சரவணனுக்கு ஒரு நினப்பு வருது. ஆமாம் தங்கமயிலுக்கு அடிக்கடி ஃபோன் வருதுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தான். அதனால தான் அவனுங்களெல்லாம் திட்டி விடணுங்கிறதுக்காகவும் அவனுங்க என்ன பேசினாலும் சரி அப்படியே விட்டுடக்கூடாது, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றதுக்காக தானே நம்ம இதில் வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு வச்சோம். பேசாமல் அந்த கால் ரெக்கார்டிங் எடுத்து பார்க்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கால் ரெக்கார்டிங் போய் பார்த்தா அதில் இங்கே மயிலிஸோட எந்த ஒரு ஃபோனுமே வரல. இதை பார்த்து எங்கள் சரவணனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. மயிலி ஏதோ ராங் நம்பர்லேருந்து ஃபோன் வந்திருக்கு, அடிக்கடி வருதுன்னு சொன்னால், ஆனால் இங்கே வந்திருக்க நம்பரை பார்க்கும்போது இது அவங்க அம்மானில் சேவ் பண்ணியிருக்கு. அப்படி பார்த்தா இவங்க அம்மா தானே அடிக்கடி ஃபோன் பண்ணியிருக்காங்க, மயில் எதுக்காக நம்மக்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு நினச்சவர் உடனே இந்த ஃபோனை எடுத்துகிட்டே கீழே போகிறாரு. இங்கே மயில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கீழே போகிற சரவணன் அந்த ஃபோனில் அவங்க அம்மா பேசினதை எல்லாத்தையுமே எடுத்து கேட்குறாரு. நம்ம கேட்குறது தப்பு தான், ஆனால் இங்கே மயில் நம்மக்கிட்ட போய் சொல்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு தெரியலன்னு நினச்சிட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கேட்கும்போது
தான் இங்கே தெரியுது அவருக்கு அதாவது பாக்கியம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது மொத்தத்தையுமே இவர் கேட்டுறாரு. அப்போ தான் இங்கே எல்லா விஷயமே அவருக்கு புரியுது. அப்போது ஒரு கல்யாணம் நடக்கணும்னு இவங்க என்னென்ன பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரியலையே. வயசுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் படிப்புன்னு சொல்கிறாங்க, நகைன்னு சொல்கிறாங்க, குடும்பம்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பொய் என்ன எழுதி ஒளிஞ்சிருக்குன்னு எதுவுமே தெரியலையே. இப்போ ராங் நம்பர்னு சொன்னது எல்லாமே பொய்யா? அப்போ நம்மக்கிட்ட சண்டை போட்டதுக்கு கூட காரணம் இவங்க அம்மா தானா? குடும்பத்தை பிரிக்கிறதுக்காகவா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? எந்த அம்மாவும் இப்படி பொண்ணுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. குடும்பத்தோட ஒத்துமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், புருஷன் கூட சந்தோஷமா வெளியில போயிட்டு வரணும்னு நினைப்பாங்க. ஆனா வெளியில வந்த இடத்துலயும் எங்க 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை வரணும்னு நினைக்கிற ஒரே ஆளு அவங்க அம்மா பாக்கியா மட்டுமா தான் இருக்கும்னு நினைச்சு ரொம்ப அதிர்ச்சியில எங்க கீழே சாப்பாடு வாங்க போனவர் எதுவுமே வாங்காம மேலே வர இங்க அப்பதான் தங்கமயிலும் கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பி உட்காந்துருக்க மயிலு, என்ன மாமா நான் கிளம்பி பார்த்தா உங்களை காணோம், எங்க சாப்பாடு வாங்க போயிட்டீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது மாமா, கூப்பிட்டுருந்தா நானும் வந்திருப்பேன்னு சொல்ல எங்க மயிலு ஃபோனை கையில வச்சபடியே நின்றுட்டு இருக்காங்க. என்ன மாமா என் ஃபோனை எடுத்து வச்சு நிற்கிறீங்க, எதுவும் ஃபோன் வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் மயிலுக்கு ஒரு விதமான பயம் வந்துடுது. அம்மாவில் எதுவும் திரும்ப ஃபோன் பண்ணியிருக்குமோ, இங்கே மாமாவுக்கு எதுவும் தெரிஞ்சிடுச்சோ அப்படின்னு நினச்சி இங்கே மயிலு ரொம்ப பதட்டப்பட்ட சரவணனை பார்க்குறாங்க. சரவணன் பயங்கர கோவத்தோட அந்த ஃபோனை கையிலே வச்சிட்டு இருக்கேன். மாமா ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போக அந்த ஃபோனை அப்படியே தூக்கி வீசி எறிஞ்சு விட்டு அடிக்கிறாங்க. அதில் அந்த ஃபோனு நொறுங்கியே போயிடுது. அதுக்கு முன்னாடி அதில் இருக்க வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாத்தையுமே தன்னுடைய ஃபோனுக்கு அனுப்பிக்கிட்டாங்க. இதனால் இங்கே சரவணன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரெக்கார்டிங்கை வீட்டில் இருக்கவங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் அதை அனுப்பிவிட்டது மட்டும் இல்லாமல் இங்கே அதுக்கு முன்னாடியே தங்கமயில் ஃபோன்லேருந்து எல்லாருக்குமே அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கை அவங்க அனுப்பியிருந்த அந்த குரூப் மூலமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டுறாங்க. இது பாண்டியன், செந்தில், கதிர், மீனா, ராஜினி எல்லாருக்குமே போய் நிற்குது. அரசி, பழனிவேல்னு எல்லாருக்குமே போய் நிற்க எல்லாமே அதை எடுத்து கேட்குறாங்க. என்ன வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கேன்னு சொல்லி இங்கே கடையில் இருக்க பாண்டியனும் சரி பழனிவேலும் சரி எல்லாமே எடுத்து பார்க்கும்போது தான் எல்லாருமே அதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சரின்னு சொல்லி இதை கேட்டு ரொம்ப பேரதிர்ச்சியான பாண்டியனும் சரி வீட்டில் இருக்க எல்லாருமே ஒன்று கூடிடுறாங்க. என்னாச்சு இப்படி தங்கமயில் ஃபோன்லேருந்து அவங்க அம்மாவும் தங்கமயிலும் பேசின மாதிரியான ஒரு ஆடியோ நமக்கு வந்திருக்கே, இதெல்லாம் உண்மையாக இருக்குமான்னு சொல்லி எனக்கு என்னால் நம்பவே முடியலையே நினச்சிட்டு இருக்கேன். அதான் அவங்க 2 பேரோட குரலும் நல்லா தெரியுதே மச்சான் அப்படின்னு எங்கள் பழனிவேல் சொல்ல, அதானேடா எனக்கு அவங்க குடும்பத்து மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்தது. இப்போ இவங்க பேசுகிறதெல்லாம் வச்சு கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. குடும்பத்தை பிரிக்கணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? பெத்த பொண்ணையே அதாவது கட்டின இடத்துல இப்படி சந்தோஷமாக இருக்க விடாமல் சண்டை போடுன்னு சொல்லி கொடுக்குற அம்மாவை இப்போ தாண்டா முதல் முறையாக பார்க்குறேன்னு எங்கள் பாண்டியன் சொல்ல, முதல்ல அந்த குடும்பத்துக்கு ஃபோன் போட்டு இங்கே வீட்டுக்கு வர சொல்லுங்கன்னு கோமதி ரொம்ப கோவப்படுறாங்க. இருடி இதெல்லாம் உண்மையாக என்னன்னு தெரியாமன்னு சொல்லிட்டு, சரிங்க மாமா உடனே நீங்களே தங்கமேலுக்கே ஃபோன் போடுங்களேன்னு இங்கே மீனா சொல்ல, ஃபோன் போட்டால் ஃபோன் போக மாட்டேது, ஏன்னா அதான் ஃபோனை அடித்து நொறுக்கிட்டாங்களே. இங்கே தங்கமேல் எதுவுமே புரியாமல் அங்கே பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மாமா என்னாச்சு, எதுக்காக இப்படி என் ஃபோனை உடைச்சிங்கன்னு சொல்லி ஃபோனை ஓடி போய் எடுக்கிறாங்க. அப்போதான் எங்கள் சரவணன் எங்கள் மயில்கிட்ட எதுவுமே பேசாமல் தன் ஃபோனில் இருக்க ஆடியோ ரெக்கார்டை எடுத்து போட்டு காட்டேன். இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க தங்கமேலும். இது நம்ம அம்மா கிட்ட பேசினதாச்சே, இது எப்படி இவருக்கு வந்தது அப்படின்னு தெரியாமல் அப்படியே வெளிப்பதுங்கி கலங்கி போய் எங்கள் தங்கமயில் சரவணனை பார்க்குறாங்க. அங்கே மொத்த குடும்பமும் இதை கேட்டு அதிர்ச்சியில் இருக்க, சரி சரவணனுக்காவது ஃபோன் போடுங்கன்னு சொல்ல சரவணனுக்கு ஃபோன் வருது. இதோ வீட்டிலேருந்து தான் பண்ணுறாங்க. நீ உங்கள் அம்மா கிட்ட பேசின ஆடியோ ரெக்கார்டை இப்போ நான் மொத்தமாக குரூப்பில் போட்டு விட்டேன். எல்லாருமே இதை கேட்டுட்டாங்க. உன்னோட குடும்ப லட்சணத்தையும் உன் லட்சணத்தையும் மொத்த பேரும் தெரிஞ்சுக்க வேண்டாம்? நம்ம 2 பேரும் இங்கே சந்தோஷமாக இருக்கிற ஃபோட்டோவை மட்டும் போட்டு காட்டல, அப்போ நம்ம 2 பேரும் இப்போ எப்படி இருக்கோன்றோம், எப்படி கஷ்டத்தில் இருக்கோம், நம்மளுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்றதை அவங்களும் தெரிஞ்சுக்க வேணாம்? அதனால தான் என் தம்பிங்க கஷ்டப்பட்டு பணத்தை அரேஞ்ச் பண்ணி நமக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி இங்கே ஹோட்டலுக்கு ரூமுக்கு பணத்தை கட்டுவாங்க. ஆனால் இங்கே நீ அந்த தப்பை பண்ணுன்ற மனசாட்சி கூட இல்லாமல் என்னைய கேள்வி கேட்பேன். உங்கள் அம்மா பேச்சை கேட்டு என்கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருப்பேன். கடைசியில் நான் உன் காலில் விலகணுமா? அது ஜென்மத்துக்கும் நடக்கவே நடக்காது மயிலுன்னு எங்கள் சரவணன் பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே தன்னுடைய அப்பாவுடைய ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னப்பா எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா நான் அனுப்பின ரெக்கார்டு எல்லாமே உண்மைதான், என் வாழ்க்கையை பார்த்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் அதிர்ச்சியில் அப்படியே கிளம்பி நிற்கிறாங்க. மொத்த பேரும் அதிர்ச்சியில் எல்லாமே பாண்டியனை பார்க்க எங்கள் கோமதிக்கு ரொம்ப அழுக வருது. என்னடா நடக்குது அங்கன்னு சொல்லி இங்கே ஃபோனை பிடுங்கி கேட்க, ஆமாம்மா இங்கே நாம் நினச்ச மாதிரி கிடையாது அவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு இந்த ரெக்கார்டை கேட்கும்போதே தெரிஞ்சிருக்குமே. எனக்கும் இப்படி தான் அதிர்ச்சியாக இருந்தது. எதுவாக இருந்தாலும் ஊரில் பேசிக்கலான்னு இருக்கேன், நாங்கள் இப்போவே கிளம்புறோமான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயிலுக்கு ரொம்ப 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 கவலையாகவும் இருக்குது. தான் அம்மாவால் இப்படி தான் வாழ்க்கை அந்தரத்தில் தொங்குற நிலைமைக்கு அருந்து விழுற நிலைமைக்கு ஆயிடுச்சு அப்படி நினச்சி
அங்கே பதறி போய் நின்றுட்டுருக்காங்க. இப்போ அந்த குடும்பமே சேர்ந்து என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல. நம்மளை இந்த வீட்டில் வாழ வைப்பாங்களா, இல்லை நம்ம உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனால இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவாங்களா அப்படின்னு பல குழப்பத்தில் இருக்க. இங்கே சரவணன் ரெடியாக இருக்க தங்கமயில பார்க்குறாங்க. தங்கமயிலும் வந்துட்டு வேற வழி இல்லாமல் சரவணன் பின்னாடியே கிளம்பி நிற்கிறாங்க. இப்போ 2 பேருமே ஊருக்கு கிளம்ப அங்கே மொத்த குடும்பமும் பேரதிர்ச்சியிலேருந்து உரைய முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. இங்கே மீனாவும் செந்திலும் பார்த்தீங்கல்ல, இந்த தங்கமயில் அக்கா எவ்வளோ தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு. இன்னும் என்னென்ன பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. இவங்க சொன்ன பொய் எதுன்னு சரியாகவும் தெரியல. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது, எல்லாம் வெட்ட வெளிச்சமாக போகுது. மாமா என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியலன்னு சொல்ல நானும் அதாண்டி நினச்சிட்டு இருக்கேன். வரட்டும், பாவம் சரவணன் அண்ணன் தான் பாவம். 3 நாள் சந்தோஷமா சென்னையில் இருக்கலான்னு போனது. ஆனால் இங்கே அந்த அண்ணி அலையே திரும்பவும் இங்கே ரொம்ப கஷ்டத்தோட ஊருக்கு வருது. அண்ணனுக்கு நாங்கள் எப்படியெல்லாம் தைரியம் சொல்ல போகிறோன்னு எங்களுக்கு தெரியவே இல்லடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப அதிர்ச்சியில் எங்கள் பாண்டியனை எதுவுமே பேசாமல் இருக்காங்க. கோமதிக்கும் எந்த ஒரு விஷயமுமே புரியலை. அப்படி என்ன பொய்ய சொல்லி மறைச்சிருக்காங்க, எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன பொய்ன்னு சொல்லலை. ஆனால் குடும்பத்தை பிரிக்கணும்னு நினச்சது மட்டும் உண்மைதானே. அந்த குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டேன். என் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்த மருமகளை வச்சு பிரிக்கலாம்னு நினைக்கிறாளா? அவள் பெத்த பொண்ணை அவள் கூடவே அனுப்பி வைக்கிறதான் சரியான ஒரு வேலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எங்கள் கோமதி ஒரு முடிவோட தான் காத்துக்கிட்டு இருக்காங்க.